Children, welcome back to the English class. In this video, we are going to discuss phrasal verb. It is also one mark grammar. It is also quite difficult. Okay. இடியம் எப்படி நிறையா இருக்கோ அதே மாதிரி ஃப்ரேசல் வேர்பும் இங்கிலீஷில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃப்ரேசல் வேர்ப் கரெக்டாக சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரேசல் வேர்பில் உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஃப்ரேசல் வேர்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப்? A phrasal verb is like an idiom. It is a phrase that has a special meaning. So phrasal verbும் idiom மாதிரி ஸ்பெஷல் மீனிங் கொடுக்கும். ஸோ இடியம் எப்படி டைரக்ட் மீனிங் கொடுக்காதோ இன்டைரக்ட் மீனிங் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த ஃப்ரேசல் வேர்பும் டைரக்டாக பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுக்காது. இட் ஆல்சோ கிவ்ஸ் அ ஸ்பெஷல் மீனிங். ஸ்பெஷல் மீனிங்னா இந்த இடத்துல என்னது? இன்டைரக்ட் மீனிங். ஓகேவா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஹாவ் அ மெயின் வேர்ப் அண்ட் அனதர் வேர்ட் தட் இஸ் யூஸ்வலி ஈதர் an adverb or a preposition. ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப் இஸ் மேட் அப் ஆஃப் மெயின் வேர்ப் இருக்கும், ப்ளஸ் ஒன்று ப்ரிப்பசிஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா அட்வர்ப் இருக்கும். இதுதான் ஃப்ரேசல் வேர்புடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சரிங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்ஸ் கெட் டுகெதர் ஆன் டியூஸ்டே. ஸோ கெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மெயின் வேர்ப். டுகெதர், ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க போகிற ஆக்ஷன் அது குறிக்கிறதுனால இது அட்வர்ப். சரியா? ஸோ இதுதான். அப்புறம் இந்த இடத்துல கெட் டுகெதர் அப்படிங்கிறது தான் ஃப்ரேசல் வேர்ப். அடுத்தது பாருங்கள், புட் ஆஃப். புட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், ஆஃப்ங்கிறது ப்ரிப்பசிஷன் நடத்தும் போதே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். புட் ஆஃப் அப்படின்னா என்ன? இந்த போஸ்ட்போன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், தனித்தனியாக பார்க்கும்போது இந்த மெயின் வேர்பும் அட்வர்பும் வேறு மீனிங் கொடுக்கும். ஆனால் ரெண்டும் சேரும்போது இன்னொரு மீனிங் புதுசாக கொடுக்கும். சரியா? இப்போது ஃப்ரேசல் வேர்ப் வந்து நம்ம சில ஃப்ரேசல் வேர்பை லிஸ்ட்டில் பார்க்கலாம். இது நமக்கே தெரியாமல் ஃப்ரேசல் வேர்ப் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காம் டவுன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம் டவுன் மைக், தெர் இஸ் நோ நீட் டு எல். மைக், ரிலாக்ஸ். என்ன சொல்லிட்டு கேன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ், அதாவது ரிலாக்ஸ், எமோஷனை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டென்ஷன் ஆகாத, கத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. எல் மீன்ஸ் ஷவுட்டிங் அட் ஆங்கர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹோல்ட் ஆன். ஹோல்ட் ஆன் அப்படின்னா இந்த இடத்துல என்னது? டு வெயிட் while someone does something. ஏதோ ஒருத்தவங்க ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அப்போ என்ன சொல்கிறாங்க? ஹோல்ட் ஆன். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வரணும் வைங்களா, ஹோல்ட் ஆன் அப்படின்னா டு வெயிட்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், the secretary asked me to hold on while she checked her computer. ஸோ செக்ரட்டரி வந்து அவங்க கம்ப்யூட்டரை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ ஹோல்ட் ஆன் அப்படின்னா என்னது? டு வெயிட்னு அர்த்தம். காம் டவுன்னா என்னது? டு கெட் கண்ட்ரோல் ஆஃப் த எமோஷன். காம் டவுன்னா அமைதியாக இருக்கிறது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்கள், கெட் அலாங் அப்படின்னா பாருங்கள், டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி. எஸ்பி அப்படின்னா சம்படி. நீங்கள் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியிலலாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சம்படி, எஸ்பினா சம்படி. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ டோன்ட் ரியலி கெட் அலாங் வித் மை பாஸ். ஸோ எனக்கும் என் பாஸுக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஆகவே ஆகாது எங்கள் 2 பேருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ கெட் அலாங் அப்படின்னா டு ஹேவிங் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி, யார்கிட்டையாவது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, சண்டைலாம் இல்லாமல். சரியா? நெக்ஸ்ட்டு கிவ் அப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நெவர் எவர் கிவ் அப்ன்ற டயலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டு ஸ்டாப் ட்ரையிங் டு டூ சம்திங். இந்த இடத்துல எஸ்டிஹெச் அப்படின்னா சம்திங். சரியா? ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் நிப்பாட்டுறது, அதுதான் என்னது? கிவ் அப். ஆஃப்டர் an hour மைக் கேவ் அப், ஹீ couldn't fix a computer. 1 மணி நேரம் கழித்து மைக் வந்து முயற்சி செய்கிறத விட்டுட்டான், அவனால் அந்த கம்ப்யூட்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ முயற்சி செய்கிறத விடுறது தான் என்னது? கிவ் அப். ஓகே, டோன்ட் கிவ் அப்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், க்ரோ அப்புக்கு மீனிங் பாருங்கள், டு பிகம் அ மெச்சூர் அடல்ட். க்ரோன் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்களாம் வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னா என்னது? மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ வாண்ட் டு பி எ ஃபயர்மேன் வென் ஐ க்ரோ அப். நான் வளர்ந்ததுக்கப்புறம், மெச்சூர் ஆனதுக்கப்புறம், நான் பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஃபயர்மேன் ஆவேன். சரி, அப்போ க்ரோ அப் அப்படின்னா மெச்சூர் ஆகிறது, பெரியவங்களாகிறது, அடல்ட் ஆகிறது. நெக்ஸ்ட், ஃபில் அவுட்.
fill out அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்கள். டு கம்ப்ளீட் பை ரைட்டிங், ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுறது. ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் அவுட் பண்ணி முடிச்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் டவுன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸ்டாப் ஒர்க்கிங், நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. டு ஸ்டாப் ஒர்க்கிங் டு பிகம் இன்ஆப்ரேபிள்னால் நம்மளால் அதை ஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை. த ஸ்டூபிட் பிரிண்டர் ஹாஸ் broken டவுன் அகேன். ஸோ இந்த பிரிண்டர் வந்து மறுபடியும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஸ்டாப் ஒர்க்கிங். ஓகேவா. நெக்ஸ்ட் பாஸ் அவுட், டு டிஸ்ட்ரிபியூட், டு கிவ் சம்திங் டு பீப்புள் பை ஹேண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் வேர் பாசிங் அவுட் ஃப்ளையர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ என்னதுன்னா ஒருத்தங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? பாஸ் அவுட் த சால்ட் இருக்குன்னா அதை பாஸ் அவுட் பண்ண, எல்லாருக்கும் பாஸ் அவுட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பாஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்க கிட்ட. நெக்ஸ்ட் கெட் டுகெதர், கெட் டுகெதர்னா டு மீட் ஆர் கேதர் அஸ் அ குரூப். கெட் டுகெதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் குரூப்பாக மீட் பண்ணுறது தான் கெட் டுகெதர். எவ்ரி ஒன் ஃப்ரம் கிளாஸ் இஸ் கெட்டிங் டுகெதர் டு நைட் at 7 PM. ஒன் மோர் திங், இந்த கெட்டு இருக்குது, இங்கே கெட்டிங்னு இருக்குது. அதே மாதிரி கோ அப்படின்னு இருந்தால் வென்ட்டுன்னு மாறும். ஏன் அப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் வேர்ப் இல்லையா. ஃபர்ஸ்ட் வர்றது ஃப்ரேசல் வேர்பில் ஃபர்ஸ்ட் மெயின் வேர்ப் வரும், செகண்ட் தான் அட்வர்ப், அப்படி இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் வரும். அப்போ மெயின் வேர்ப் வந்து டைமை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா. ஆக்ஷன் வேர்ப் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ் இப்படி மாறும் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டென்ஸ் மட்டும் மாறும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரியா. இங்கே கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஏன் கெட்டிங்னு சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸில் அங்கே சொல்லியிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட். பைரன் லைக்ஸ் டு ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் 5 times a week. ஒர்க் அவுட்னா இந்த இடத்துல என்னது? டு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் மேக்கப். ஐ டின்ட் டு இன்வென்ட் சம்திங். ஸோ மேக்கப்னா நம்ம போட்டுக்கிற மேக்கப் கிடையாது. மேக்கப்னா டு இன்வென்ட், ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறது. அது ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்லை கேமாக இருக்கட்டும், புதுசாக அப்படியே நம்மளாக க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேக்கப். ஐ டின்ட் ஹாவ் அன் எக்ஸ்கியூஸ் ஸோ ஐ மேட் ஒன் அப். ஸோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடைக்கல, ஆனால் நான் ஒன்று செஞ்சேன், நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், மேக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், மேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டோன்ட் மேக்கப் எனி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயா புதுசாக எந்த கதையும் க்ரியேட் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் மேக்கப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாஸ் அவே அப்படின்னா டைன்னு அர்த்தம், டு டை. ஸோ பொலைட்டாக வந்து டைன்ற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பொலைட்டாக பாஸ் அவேன்ற வேர்டு. அது பாஸ்ட் அவேன்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க சரியா. இடி பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிரேக்கப். நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப். ஸோ நமக்கே தெரியாமல் வாழ்க்கையில் நம்ம நிறைய ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ பிரேக்கப்னா என்னது? டு எண்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் சம்மன். ஒருத்தங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறது தான் என்னது, பிரேக்கப். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈட் அவுட். ஸோ ஈட் அவுட் அப்படின்னா டு கோ டு அ ரெஸ்டாரண்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் ஆர் டின்னர். ஸோ ஈட் அவுட், வெளியே போய் சாப்பிட்றது. ஈட் அவுட் ஈஸியாக இருக்குல்ல. ஈட் அவுட் வெளியே போய் சாப்பிட்றது மீன்ஸ் வீட்டில் இருந்து வாசலில் உட்காந்து சாப்பிட்றது, மெத்த மேலே போய் சாப்பிட்றது கிடையாது. வெளியே எங்கேயாவது டின்னருக்கு இல்லை லஞ்சுக்கோ எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது. ஐ எம் ட்ரைங் டு சேவ் மணி, ஐ டோன்ட் ஈட் அவுட் எனிமோர். நான் பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வெளியே ஹோட்டல்லாம் போய் சாப்பிட போகிறது இல்லை. நெக்ஸ்ட் ஹேங் அப். ஹேங் அப்னா என்ன பாருங்கள், டு புட் டவுன் த ஃபோன் டு எண்ட் அ கான்வர்சேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபோனை டக்குன்னு இப்படி வச்சிடுறாங்க இல்லையா. அதுதான் என்னது, பேச பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபோனை வச்சுருவாங்க இல்லையா, அதுதான் என்னது ஹேங் அப். ஸோ கேட் ஹங் அப் ஆன் மீ. ஹேங்கோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹங் அப் ஆன் மீ. ஷீ டின்ட் வாண்ட் டு ஸ்பீக் எனிமோர். கேட் வந்து ஃபோனை வச்சுட்டா, என்னோட காலை கட் பண்ணிட்டா, அதாவது காலை கட் பண்ணுறது சரியா. ஷீ டின்ட் வாண்ட் டு ஸ்பீக் எனிமோர், என்கிட்ட அவள் பேச விரும்பலை. ஸோ ஒருத்தவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் உங்களுக்கு பேச கண்டினியூ பண்ண முடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபோனை வச்சுருவீங்களே, அதுதான் ஹேங் அப். நெக்ஸ்ட்டு செக் அவுட். ஸோ செக் அவுட் அப்படின்னா டு லுக் அட் சம்திங், தேடுறது. ஹே செக் அவுட் தட் மேன் ஓவர் தேர், ஹீ இஸ் ஹியூஜ். ஸோ அங்கே இருக்கிற மேனை டு லுக் அட் சம்திங்னா பார்க்கறது சரியா. ஸோ இங்கே அங்கே பாரு, அந்த மேனை பாரு எவ்வளோ உயரமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பெருசாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிகர் அவுட்.
ஸோ ஃபிகர் அவுட்னா என்னது டு ஃபைண்ட் தி ஆன்சர் டு சம்திங் பை திங்கிங் கேர்ஃபுல்லி. ஃபிகர் அவுட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபைண்ட் அவுட்லாம் சொல்கிற மாதிரி ஃபிகர் அவுட். ஓகேவா? நோ ஒன் குட் ஃபிகர் அவுட் வேர் த நிஞ்சா வெண்ட். ஸோ அந்த நிஞ்சா எங்கே போனாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் சியர் அப். சியர் அப்னு நமக்கே தெரியும், டு மேக் சம்படி ஃபீல் ஹாப்பியர், டு ஃபீல் ஹாப்பியர். சியர் அப்னு சொல்லுவாங்க. அதனால் சியர் அப் மேன், சியர் அப் கேர்ள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிரெண்டா லுக் சேட், ஸோ ஐ டோல்ட் ஹர் அ ஜோக் டு சியர் ஹர் அப். ஸோ இதை பிரித்து கூட எழுதலாம். நடுவில் ப்ரெனவுன் யூஸ் பண்ணி கூட அந்த ஃப்ரேசல் வெர்பை பிரிக்கலாம். ஸோ பிரெண்டா வந்து ரொம்ப சேடாக இருந்தால் அதனால் அவளை ஜோக் சொல்லி அவளை நான் சியர் அப் பண்ண, சிரிக்க வச்சேன். நெக்ஸ்ட் லுக் ஆஃப்டர். இது அடிக்கடி கேட்குற ஃப்ரேசல் வெர்ப். லுக் ஆஃப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக்கிங் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம்படி. யார் மேலேயாவது ரொம்ப அக்கறையாக அவங்கள பார்த்துக்கிறது தான் என்னது, கேர் பண்ணுறது தான் என்னது, லுக் ஆஃப்டர். ஐ அக்ரி டு லுக் ஆஃப்டர் ரீனிஸ் டாக் வைல் ஷீ இஸ் அவே. ஸோ ரீனியோட நாயை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஷட்டப். ஷட்டப் நம்ம ரொம்ப தெரிஞ்சது, டீச்சர்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லையா, டு பி குவைட். ஷட்டப் லிசா, ஐ காண்ட் ஹியர் த டிவி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இம்பொலைட்டாக அப்படி கத்துறது, வாயை மூடு அப்படின்னு சொல்கிறது என்னது, ஃப்ரேசல் வெர்ப் தான். நெக்ஸ்ட் லுக் அவுட். ஸோ லுக் அவுட் அப்படின்னா இங்கே பாருங்கள், டு லுக் அப் இன் ஆர்டர் டு see something dangerous. ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு விஷயம் வந்து டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறது தான் என்னது, லுக் அவுட். பாருங்கள், லுக் அவுட் தேர்ஸ் a deer on the road. ஐயோ அங்கே பாருங்கள், ரோட்டில் போய் மான் போதே, கண்டிப்பாக வண்டியில் அடிபட்டு இறந்துருன்ற மாதிரி லுக் அவுட் தான். லுக் அப் இன் ஆர்டர் டு see something dangerous. ஏதோ ஒரு டேஞ்சரான விஷயம் இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், லுக் அவுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரன் அவுட். ஓகே, ரன் அவுட் அப்படின்னா டு நோ லாங்கர் ஹேவ் இனஃப் ஆஃப் சம்திங் யூ நீட். ஸோ கையில் எதுவுமே இல்லை, நமக்கு போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அங்கே என்ன சொல்லலாம், ரன் அவுட். த பாய்ஸ் ரன் அவுட் ஆஃப் பியர், ஸோ தே வாக் டு த ஸ்டோர் டு கெட் சம் மோர். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, நல்லா பியர் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க, ஸோ இன்னும் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கையில் போதுமான அளவு பணம் இல்லைன்னா கூட சொல்லலாம், ஐ ரேன் அவுட் ஆல் த மணி, ஸோ ஐ ஹாவ் டு ஏர்ன் மோர். ஸோ நான் என்ன பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன், ஸோ நான் திருப்பி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்இன். ஸோ செக்இன்னா என்ன பாருங்கள், we checked in our hotel at 2 PM. Example, to register after arriving at the hotel or airport. ஸோ செக்இன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், செக்இன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டீல் வித். டீல் வித்னா என்னது, ஹேண்டில் பண்ணணும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அதில் ப்ராப்ளமை நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லை மேனேஜ் பண்ணணும், அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், டீல் வித். வி ஹாவ் அ பிக் ப்ராப்ளம் டுடே பட் வி நீட் டு டீல் வித் பிஃபோர் வி கோ ஹோம். ஸோ என்ன, எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நாங்கள் ஹேண்டில் பண்ணணும், சால்வ் பண்ணணும், அதை டீல் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு பிக்கப். பிக்கப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஐ ஹாவ் டு பிக்கப் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அட் ஏர்போர்ட். பிக்கப்னா என்னது, டு கோ சம்வேர் டு கெட் சம்திங், டு கலெக்ட் சம்படி. யாரையாவது நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுனா அவங்கள வந்து கவுண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதில்ல, அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது. I have to pick up my girlfriend at airport at 8 PM. Next, drop off. To take somebody to a place they went to go to or deliver something to a place. So pick upனா ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்களை நம்ம கூப்பிட்டுட்டு வர்றது, drop offனா ஒரு இடத்துல போய் அவங்கள விடுறது. சரி, I needed to drop off a book at the library. நான் எடுத்த இடத்துல புக்கை போய் திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் end up. To finally finish a certain position or situation especially without planning it. ஸோ வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து திடீர்னு முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், end up. After college and then 2 years in the military, Mark ended up in Taiwan. ஓகே, ஸோ ஒரு பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து என்ன திடீர்னு வந்து ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலை முடிஞ்ச உடனே திடீர்னு வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், end up. சரியா? go on. go on என்ன மீனிங் பாருங்கள், to continue, go on. the mountain climber could not longer go on, it was too cold. அவனுக்கு இதுக்கு மேலே போய் ஏற முடியல, ஏன்னா அது ரொம்ப கோல்டாக இருக்குது. அப்போ go on continue. Next, set on doing something.
டு பி ஃபர்ம்லி டிசைடட் டு டூ சம்திங், செட் ஆன் டூயிங் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், செட் ஆன் டூயிங் சம்திங். ஜேசன் இஸ் செட் ஆன் பிகமிங் ஆன் ஒலிம்பிக் ரெஸ்லர், தட்ஸ் ஆல் ஹீ டாக்ஸ் அபவுட். ஸோ ஜேசனுக்கு ஒலிம்பிக்கில் ரெஸ்லர் ஆகணும்னு ஆசை, எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே அவன் பேசிகிட்டு இருப்பான். இப்போது வந்து ஃபர்ம்னா ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முடிவு பண்ணுவோம் இல்லையா, அங்கே தான் நீங்கள் செட் ஆன் டூயிங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டை அப். I was tied up so I couldn't answer the phone. So to be too busy. tie upனா என்னது, ரொம்ப பிஸியாக இருக்காங்க சரியா, ஒரு வேலையை செய்ய முடியலன்னா நம்ம ரொம்ப பிஸின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், டை அப். I was tied up so I couldn't answer the phone. ஸோ எனக்கு ரொம்ப வேலை இருந்தனால அந்த ஃபோனை எடுத்து பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பீட் அப். ஸோ பீட் அப் அப்படின்னா டு ஃபிசிக்கலி ஹர்ட் சம்படி இன் அ ஃபைட். சண்டையில் யாரையாவது ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா அவங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பீட் அப்புன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அந்த டூரிஸ்ட் வாஸ் பீட்டன் அப் லாஸ்ட் நைட் இன் சென்ட்ரல் பார்க். சென்ட்ரல் பார்க்கில் ஒரு டூரிஸ்ட்டை யாரும் நல்லா அடித்து போட்டுட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேட்ச் அப். ஸோ கேட்ச் அப்னா என்னது, டு கோ ஃப்ரம் பிஹைண்ட் டு வேர் யூ ஷுட் பி, டு ரீச் சம்படி ஹெட் ஆஃப் யூ. ஸோ கேட்சப்லாம் ஒருத்தங்களை நீ வந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அவங்கள போய் பார்க்கறது. டு ரீச் சம்படி ஹெட் ஆஃப் யூ, உனக்கு முன்னாடி யாராவது போயிட்டுருக்காங்கன்னா அவங்க முன்னாடி போய் அவங்கள நீங்கள் பிடிக்கிறது தான் என்னது, அங்கே தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கேட்சப். ஆஃப்டர் வெக்கேஷன் இட் டுக் ஜானிஸ் ஆல் மார்னிங் டு கேட்சப் ஆன் ஹர் இமெயில்ஸ். ஸோ ஜானிஸ்க்கு அவளோட வெக்கேஷன் முடிச்சு வந்ததுலேருந்து இமெயிலை போய் பார்க்குறதே, அவளோட இமெயிலை கலெக்ட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஓகே, ரிமைனிங் ஃப்ரேசல் வேர்ப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.